அண்ணன் வெண்மணி ரமேஷ் அவர்களை தான் நாட்டுடைமையாக்குங்க. பண்ணையார் கட்டமைப்பும் சாணிப்பால் சவுக்கடி அடிமைத்தனத்தின் மொத்த உருவமாக இன்னது இந்த தஞ்சாவூர் ஜில்லா தான். பெரியார் எத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டி எத்தனை பேருக்கு இலவச கல்வியை கொடுத்தாரு. அடுத்த 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழிச்சு தமிழ்நாட்டுல தமிழர் அல்லாதவர்களோட ஆதிக்கம் எப்படி இருக்கணுங்கிறத இன்னைக்கே திட்டமிடுவார்கள் அவர்கள். அப்பதான் அது கிளம்ப சொன்னீங்கன்னா பெரியார் புரட்சியார் எல்லாம் கிடையாது, ஒரு பிம்பம் தான் அப்படின்னு சொல்றீங்க. பெரியார் இல்லைன்னா நம்ம தமிழர்கள் படிச்சே இருக்க முடியாதுன்னு சொல்றாங்களே, எப்படி பாக்குறீங்க? நான் தான் அதை சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. எங்க எத்தனை பள்ளிக்கூடம் போய் கட்டினாரு, படிக்க வச்சாருன்னு சொல்லுங்க. எனக்கு புரியல. நான் உங்கள்கிட்ட மட்டும் இல்லை தம்பி, நான் உண்மையே சொல்றேன். பெரியாரோடைய எழுத்துக்கள் பெரியாருடைய பேச்சுகள் மொத்தமும் ஏன் ஒரு பொட்டிக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கீங்க, அதை வெளியிடுங்கன்னு சொல்றாங்க. அதை வெளியிடுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீ வெளியிட்டாதானே அதுல எது சரி எது தப்புங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். நீ வெறுமனே என்கிட்ட பேசுற பெரியாரிஸ்ட் என்ன சொல்றாங்க, நீங்க தப்பா பேசாதீங்க. அதுக்கு மேல நம்ம கேள்வி, நீங்க பெரியாரை படிங்க. சரி, பெரியாரை படிக்கணும் புத்தகத்தை கொடுறானா, அதான் நாங்க எழுதின புத்தகத்தை தான் நீ படிக்கணும். ஏன்னா இவங்க எழுதுற புத்தகம் எப்படிமா இருக்கும், அவர் பேசின சரியான விஷயத்தெல்லாம் எடுத்து தொகுத்து புத்தகமா போட்டிருப்பாங்க. அவர் இந்த சமூகத்துக்கு எதிராக பேசின எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருப்பாங்க. இப்போது அண்ணன் சீமானுடைய கருத்தை அண்ணாமலை பிஜேபி அண்ணாமலை ஆதரிக்கிறாங்க, அதுக்கான ஆதாரத்தை நான் வெளியிடுன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, சீமானும் பிஜேபி ஒண்ணுதாங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுதா? அண்ணாமலை செய்யற வேலையே அதுதான். இப்ப அண்ணாமலை மட்டும் இல்ல, பாஜகவினர் நம்மளை ஆதரிக்கிறது நம்ம கூட என்ன நம்மளை குறிப்பறிக்கிறதுக்கு சமம். புரியுதா? அதனால அண்ணாமலை ஆதரிக்கிறதும் ஆதரிக்காதும் அவர் எதிர்த்தா மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? திராவிட கழகம் சொல்றாங்களே, அவங்க சொல்லுவாங்க. அவங்க அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அதை வச்சுதான் அவங்க பொழப்பு ஓடிட்டு இருக்கு. பாஜக பி டீம்னு நம்மளை கட்டமைச்சு தான் அவங்க வென்றுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற அரசியல் தெரியாது. இப்ப நம்மள கருத்தியெல்லாம் எதிர்க்க முடியுமா? அவங்களால எதிர்க்க முடியாது. அதனால இந்த அவதூறை பேசி அவங்க எதிர்ப்பாங்க. ஆனா அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, உண்மையே சொல்றேன், அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி சீமானோட வளர்ச்சி தடுக்கிறது தான். நிறைய பேர் அதை தவறா நினைப்பாங்க. ரவீந்திரன் தேவசாமி தெளிவா சொல்லியிருக்காரு, சீமான் பாஜகவுடைய ஓட்டுகளை புதுங்கிறதுக்கு வேலை செய்யறாரு, பெரியார் விமர்சிக்கிறாருன்னு சொல்றாரு. அண்ணாமலை நாம் தமிழர் ஆதரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, திமுகவை பாதுகாக்கிறதுக்கு பாஜக வேலை செய்யுது. ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. மறைமுக உறவு உறுதி. ஏன் அப்படின்னா திமுகவோட பிளட்லயே அது இருக்கு. என்ன இருக்குன்னா, எந்த காலத்திலையும் மத்திய அரசை திமுக எதிர்க்கவே இருக்காது. இப்பவும் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்களா? இப்ப நான் திமுக பிஜேபி உள்ள வந்திருந்தாலும் அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றது ரைட்டுப்பா. இந்த இயல்பு அரசியல்ல அவங்க திமுக பாஜக எதிர்க்கிறாங்களா? சரி, எதிர்க்கிறாங்க. எதுக்கு அப்பா போய் காலையில சந்திக்கிறாரு பிரதமரை, புள்ள மாலையில போய் சந்திக்கிறது பிரதமரை? எப்படி? வேற எந்த மாநிலத்து முதலமைச்சருக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கிடைக்குது? இவங்களுக்கு கிடைக்குதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்டீலிங் இருக்கும். ஒன்றும் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி ஜெயலலிதாலாம் இருக்கும்போது ஒன்று திமுக ஆளணும், இல்லை அதிமுக ஆளணும், இன்னொருத்தன் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற பேச்சு வலிமையா இருந்துச்சு அவங்களுக்குள்ளேயே. வைகோ ஒரு இடத்துல பேசியிருப்பார், திமுகவும் அதிமுகவும் உங்களோட தனிப்பட்ட பிரச்சனையை தனியா வச்சுங்க, தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வர்றானுவோம், அவனுக்கு வழி விட்டுறாதீங்க அப்படின்னு பேசியிருப்பாரு. இதுதான் திராவிடத்தோட அடிப்படை. காரணம் என்னன்னா, ஜெயலலிதா ஒரு கன்னட பிராமணர், இவங்க ஒரு தெலுங்கு சமூகம். அப்ப நம்ம ஒற்றுமையா இருக்கணும். இந்த மண்ணுக்குரியவங்க வந்துடக்கூடாது. வந்துட்டானா நமக்கு இடம் இல்லாம போடும். அதனாலதான் எடப்பாடியே அக்செப்ட் பண்ணாம இருக்காங்க. உண்மையே சொல்றேன் சுமித்து, இப்ப எடப்பாடி இடத்துல இன்னொரு தெலுங்கர் வந்துட்டாங்க, இல்ல ஒரு கன்னடர் வந்துட்டாருன்னா ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஆகிடும். தமிழர் இருக்கிறதுனால அது வலுவில் நிக்குது. உண்மை அதுதான். பெரியார் ஐயாவுடைய தமிழ் மொழி மேலான அந்த விமர்சனத்தை எப்படி நான் பாக்குறீங்க? உண்மையிலேயே அவரை பொறுத்தளவு நான் வெளிப்படையா சொன்னேன்னா, பெரியார் அவர் இனத்துக்கு உண்மையா இருக்காரு. அவர் ஒரு கன்னட தெலுங்கர்னா அவரே பதிவு பண்ணியிருக்காரு. அவர் கன்னடர் கிடையாது, தெலுங்கர். அவரோட இனத்திற்கு அவர் உண்மையா இருக்காரு. காரணம் என்னன்னா, இங்கு தமிழர் அதிகாரத்துக்கு வந்தா தமிழர் அல்லாதவர்களுடைய ஆதிக்கம் குறைஞ்சு போயிடும். அதனால தமிழர் அல்லாதவர்கள் தொடர்ந்து இந்த மண்ணின் அதிகாரத்துல இருக்கணுங்கிறதுக்காக அவர் பல வேலைகள் செஞ்சிருக்காரு. அது இப்ப வெளிப்படுது, கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுது. ஐயாவோட விமர்சனம் தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழர்கள்லாம் காட்டுமிராண்டி அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு உரிமையில சொன்னது. அந்த காலத்துல உரிமையில நான் என்ன கேட்கிறேன், உரிமையில நான் அவர் கடைசியா பேசிய காணொலி ஒண்ணு இருக்கு. என்ன காணொலின்னா, ஒரு ஐயாவோட பேசியிருக்காரு, ட்விட்டர்ல வீடியோ பார்த்தேன். தமிழர்களை தேவடியா மக்களாக நான் விட்டு செல்கிறேன், பாப்பானுக்கு தேவடியா மகளாக விட்டு செல்கிறேன்னு சொல்றாரு, மகனாக விட்டு செல்கிறேன்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுல உள்ள தமிழர்களை தேவடியா பயலா விட்டுட்டு போனேன், தெலுங்கானாவுல என்ன சொல்லி விட்டுட்டு போனேன், தமிழ்நாட்டில் இருக்க கன்னடர்களை எப்படி விட்டுட்டு போனேன்?
நீ யாரு தமிழர்களை பத்தி பேசுறது? நீ தமிழரா? முதல்ல நீ தமிழரா? தமிழர்கள் மேல உரிமையில பேசுறாரு. உரிமை உனக்கு என்ன உரிமை இருக்கு? உரிமை இருக்கு. என்னை நீ பாராட்டுறதுக்கு உரிமை இருக்கு, என்னை நீ வாழ்த்துறதுக்கு உரிமை இருக்கு. என்னை திட்டுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்னை திட்டுறதுக்கு உனக்கு என்ன? நானும் என் தம்பி திட்டிக்கிறோம், வஞ்சிக்கிறோம். மூணாவது மனுஷன் உனக்கு என்ன வேலை? நீ வா, நல்லபடியா வா, எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை கூட பேசு, அது தப்பு கிடையாது. என்னை திட்டுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? திட்டுற என்ன ஒரு வரமுறை இல்லையா? தேவடியா மக்களாக நான் விட்டு செல்கிறேன்ங்கிறது ஒரு திட்டுறதா? அது காட்டுமிராண்டி மொழி தமிழ் தான். தமிழ் தான் காட்டுமிராண்டி மொழியா? தெலுங்கு காட்டுமிராண்டி மொழி இல்லையா? கன்னடம் காட்டுமிராண்டி மொழி இல்லையா? தமிழ் மொழியில என்ன இருக்குன்னு கேக்குறாரு. அதுதாங்க, அவருக்கு தமிழ் மொழி பிடிக்காது. காரணம் என்னன்னா, தமிழர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகளாக வாழ்றது அவங்களுக்கு பிடிக்கல. உண்மையே சொல்றேன் ஸ்மித், பெரியாருக்கு அப்புறம் திமுக அதிமுக தலைமைகளாக தமிழர்கள் வந்திருந்தா பெரியார் இவ்வளவு பெரிய ஆளா இருந்து ஆயிருக்க மாட்டார். திட்டமிட்டு செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. திட்டமிட்டு பெரியாரை இவங்க கட்டமைச்சாங்க. உண்மையாவே பெரியார் இவ்வளவு பெரிய கட்டமைப்புக்கு உரிய தகுதியான ஆளே கிடையாது. அதுக்கப்புறம் வந்த தலைமைகள் அண்ணாதுரையில இருந்து, கலைஞர்ல இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, ஜெயலலிதா வரலையும் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு தமிழர் குறியீடா இந்த களத்தில் நிறுத்திடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்து இவரை தூக்கி நிறுத்தினாங்க. மற்றபடி பெரியார் அதுதான் சொல்றோம், அவருடைய செயல்பாடுகள் ஒரு அளவுல இருந்துச்சு. அதுல இந்த மொழி கொள்கையெல்லாம் நம்ம எடுத்துக்கவே முடியாது. அவரோட இந்த சமூக செயல்பாட்டுல ஒரு சிலது இருந்துச்சு தவிர, மற்றபடி அவர் தமிழ் இனத்தின் எதிரி தான். என்னை பொறுத்தவரை நான் ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இருக்கேன். அண்ணன் ஒரு வழிகாட்டின்னு சொன்ன போது நான் அமைதியாயிட்டேன். காரணம் என்னன்னா, சரி அண்ணன் சொல்றாரு, நம்ம அதுல இன்னும் பெருசா விமர்சனம்லாம் பண்ணக்கூடாது, அமைதியா போயிடுவோம் அப்படின்னு தான் நாங்களாம் நினைக்குது. ஆனா இவர்கள் இந்த அளவுக்கு எங்க அண்ணனையே பேச வச்சுட்டாங்க அப்படின்னா, அது காரணம் இந்த திமுக செஞ்ச வேலை தான். அமைதியா இருந்திருந்தா அண்ணன் பெரியாரை தொற்றுக்கவே மாட்டார். காரணம் என்னன்னா, அண்ணனுக்கு ஒரு நன்றி இருந்துச்சு. என்ன நன்றின்னா, நம்மளை மேடை ஏற்றியது, நம்மளை இந்த உலகத்துக்கு தெரிய வச்சது அந்த மேடைகள் தான். அப்போ அந்த வழியை விட்டுட்டு நம்ம அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு தான் அண்ணன் இவ்வளவு ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அண்ணன் தவிர்த்துட்டு தான் அந்த வேலையை செஞ்சார். ஆனா இவங்க நோண்டல அண்ணன் ஒரு கட்டத்துக்கு மேல வேற வழியே இல்லைன்னு இன்னைக்கு பெரியாரை எதிர்ப்பு தெரிஞ்சுட்டாரு. இனிமேலுக்கு விட மாட்டாரு. இப்ப திமுக அதிகாரத்துல இருக்காங்கண்ணே, பல திராவிட கழகங்களுக்கு பல குழுக்கள் இருக்காங்க, தமிழகத்துல ஒட்டுமொத்த ஊடகங்களும் வச்சிருக்காங்க, எல்லாமே வச்சிருக்காங்க. இவ்வளவு ஒரு அதிகார பலத்துல இருக்கிற திமுக ஒரு பிம்பமா கட்டி வச்சிருக்கதா சொல்றீங்க. பெரியார் அண்ணன் அதிகாரத்துக்கு வரல, இவரால பெரியாருடைய உண்மை பிம்பத்தை உடைச்சிட முடியும்னு நினைக்கிறேன். உடைஞ்சு போச்சு. இனிமேலுக்கு என்ன உடைக்க வேண்டியது? உடைஞ்சு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இனிமேலுக்கு இதுதான் பேசு பொருள். என்னன்னா, உண்மையா இருந்துச்சுன்னா நீ உடைக்கவே முடியாது ஸ்மித். ஒரு உண்மைய யாராலையும் உடைக்கவே முடியாது. அது வரலாறா மாறி நிற்கும். கட்டுக்கதைகள் தானா உடைஞ்சிடும். இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல திருமாவளவன் சொல்றாங்க, சீமான் இந்த மாதிரி பெரியாரை பத்தி அவதூறு பேசுறத நிறுத்திக்கணும், அவர் மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக போராடினவரு, இத யார பிஜேபியோட குரலாக சீமான் ஒழிக்கிறாரு, இதை அவர் கையிடணும் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. இது என்ன அவர் இன்னைக்கே நேர்த்தியா பேசிட்டு இருக்காரு? ஆரம்பத்துல இருந்து அவர் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. அவர் அப்படி பேசினாதான் நாளைக்கு 6 சீட்டு கிடைக்கும், சட்டமன்றத்துல 6 சீட்டு கிடைக்கும். இந்த நேரம் ஒரு 10 சீட்டாவது வாங்கணும். அண்ணன் வாங்கி அவரை சரி பண்ணிட்டா மகிழ்ச்சி. நான் எங்களை பொறுத்தவரை அவர் கவலையே பட வேண்டாம். நாங்க அதிகாரமே இல்லைனாலும் எங்களால இந்த சமூகத்துல அரசியல் பண்ண முடியும். காரணம்னா இந்த மண்ணின் மக்கள் நாங்கள். அவரோட பாதுகாப்பை பார்த்துக்கிட்டோம். அவர் போய் 6 சீட்டு வாங்கின இடத்துல 10 சீட்டு வாங்கட்டும், 10 சீட்டு வாங்குற இடத்துல ஒரு 8 சீட்டு ஜெயிக்கட்டும். அவரு நல்லபடியா போகட்டும். அவரை நாங்க தொடவே வேண்டாம்னு நினைக்கிறோம். என்னை பொறுத்தவரை நாளைக்கு திமுக வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்துல அண்ணன் நாம் தமிழர்கிட்ட வரக்கூடாது. திருமாண்ணன் எக்காலத்திலயும் நாம் தமிழர்கிட்ட வரக்கூடாது. அவரே சொல்லணும், இப்பவே சொல்லணும், எக்காலத்திலயும் நாம் தமிழரோட நாங்க சேர மாட்டோம்னு பேரறிவிப்பு செஞ்சா ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். அவர் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே தளத்துல வச்சு பாக்குற மனுஷன். அவர் சொல்ற கருத்து நமக்கு என்ன? ஒண்ணும் கிடையாது. அவர் இந்த கருத்தை ஏத்துக்கிறீங்களா இல்ல மறுக்கிறீங்களா? இல்ல, அதுல என்ன மறுக்கிறது? நம்ம மறுக்கதான் போறோம். இதுல என்ன இருக்கு? அந்த கருத்தை நம்ம ஏத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அது இயல்பா நம்ம மறுக்கிறது தான். அப்படிதான் பேசணும். அப்படி பேசணும். அவர் திராவிடத்தை ஆதரிக்கிறவர் அப்படித்தானே பேசுவாரு. புரியுதா இல்லையா? அண்ணனே பலமுறை சொல்லியிருக்காரு, அண்ணன் தான் எனக்கு இந்த தமிழ் தேசியத்தை கத்துக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு அப்படி பேசினவரு இன்னைக்கு இப்படி பேசுறாரு. விடுதலை சிறுத்தைகளே பெரியார் மேல கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன், அவரு மாறி மாறி போவாரு.
நாளைக்கு நான் உண்மையே சொல்றேன், நாளைக்கு திமுக ஜெயிக்கான்னு தெரிஞ்சுன்னா அண்ணன் அதிமுக விட கூட்டணிக்கு போவார். அவர் பதவி தான் முக்கியம் நினைக்கிறீங்க? ஆமா, அவ்வளவுதான். அவங்கள பொறுத்தளவு சில அரசியல் தலைவர்கள் இருக்காங்க சுமித், நம்ம எம்எல்ஏவா இருக்கணும், இல்லை எம்பியா இருக்கணும். நம்ம வந்து பதவி இல்லாம இருக்கக்கூடாது. அது ஏதோ ஒரு பாதுகாப்பு உணர்வுங்கிறாங்க சில பேர் இருந்து, இல்லை அது ஒரு ஒரு சூழல், ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. அது இருந்துட்டு போட்டும், அதுக்காக அவங்க பேசுறாங்க. நாம மக்களுக்காக பேசுறோம், நம் தமிழர்களுக்காக பேசுறோம். இப்ப தமிழர் அல்லாதவங்களையும் நம்ம வந்து விமர்சிக்கல. ஆனா அந்த மிகைப்படுத்தப்பட்ட அந்த பிம்பம் என்ன ஆகுதுன்னா, இப்ப ஐயா அயோத்திதாச பண்டிதர் இருக்காரு, MC ராசா இருக்காரு, இந்தண்ட ரெட்டமலை சீனிவாசனர் இருக்காரு, பசுமன் முத்துராமலிங்க தேவர் இருக்காரு, மூக்கையா தேவர் இருக்காரு, அந்தண்ட அண்ணன் ஜான் பாண்டியன் இருக்காரு, அண்ணன் பசுபதி பாண்டியன் இருக்காரு, அந்தண்ட இமானுவேல் சேகனா இருக்காரு. இப்படி இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க. ஆனா முன்னாடி கொண்டு வந்து பெரியாரை வச்சு பெரியாரை பெருசா கட்டி விடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, தமிழ் ஆளுமைகள், தமிழ் தலைவர்கள்லாம் நமக்கு வெளியில தெரியாமலே போயிடுது. அப்ப என்ன அண்ணன் நினைக்கிறேன்னா, இதை அடிச்சு உடைச்சாதான் அதை வெளியில நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது முடியும்னு நினைக்கிறீங்களா? சாத்தியமா? சாத்தியம் தான். சாத்தியமற்றதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அண்ணன் தான் சொல்லியிருக்காரு, சாத்தியம் இல்லை அப்படின்லாம் சிந்திக்காது தம்பி. தப்பா சரியா அவ்வளவுதான். இலக்கை நிர்ணயி அதை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. திராவிடத்தை நம்ம வீழ்த்தி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் கேட்டுங்க. ஒரு கருவக்காடு நீங்க என்ன செய்றீங்க, ஒரு மாங்கன்னு கொண்டு போய் அந்த கருவக்காட்டுக்கு நடுவில் நட்டு வச்சுட்டு வாங்க. இல்ல ஒரு கொய்யா கண்ணு, இது மாதிரி பழக்கண்களை 4-5 பழக்கண்களை கொண்டு போய் உள்ள நட்டு வைங்க, முளைக்கவே முளைக்காது. அது மாதிரி இந்த தமிழ் தேசியத்தை இந்த திராவிட அரசியலை முழுசா வச்சுக்கிட்டு நீங்க தமிழ் தேசியத்தை எவ்வளவு பேசினாலும் மேல இருந்து வர முடியாது. முதல்ல என்ன தெரியுமா செய்யணும், கருவ மரத்தை வெட்டி வீழ்த்தணும், வெட்டி வேரோட புடுங்கி அந்தரை எரியணும். எரிஞ்சிட்டு நீங்க அப்படியே விட்டுட்டாலும் மறுபடியும் கருவ மரம் தான் முளைக்கும். வெட்டி வீசி அந்தரை எரிஞ்சிட்டு பழக்கன்றுகளை வச்சு பழக்கன்றுகளை தண்ணி ஊற்றணும். பழக்கன்றுகள் மேலே எழும்போது கருவ மரமும் கிளம்பும். அப்ப நீங்க என்ன செஞ்சா வெட்டி விட்டணும், கருவ மரத்தை வெட்டி விட்டு பழக்கன்றுகள் மேலே எலும்பி தழைகள்லாம் விட்டு கிளை விட்டு பரப்பி அந்த இடம் வந்து காடு மாதிரி மாறின பிறகு உள்ள கருவ மரம் கிளம்பாது. அந்த வேலையை தான் அண்ணன் சீமான் செய்யறாரா? அதைதான் செய்யறாரு, அது செய்யணும். இதை இப்ப இல்ல, முன்னாடியே செஞ்சிருக்கணும் அண்ணன். ஆனா அண்ணன் வந்து கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கணும்னு முயற்சி பண்ணாரு, இவங்க விடலை. இப்ப அண்ணன் வந்து வெளிப்படையா இறங்கிட்டாரு. இன்னும் பெரியாரை பத்திய தமிழர்களுக்கு எதிராக அவர் செயல்பட்ட நிறைய வெளிப்பட இன்னும் காலங்கள்ல வெளிப்படும் நினைக்கிறீங்களா? இல்ல, வெளிப்படணும். அண்ணன் வந்து திட்டமிட்டு செய்யணும்னு நான் சொல்ல வரல, செய்யறாருன்னு நான் சொல்ல வரல. பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு வரிசையா அடுக்கடுக்கா அண்ணன் பதில் சொல்லிட்டே வரும்போது, இந்த கேள்விகள் வரும்போது இதுக்கான பதில் அண்ணன் சொல்லிதான் ஆகணும். அது அண்ணனுக்கு தான் எந்த கேள்வி கேட்டாலும் அண்ணன்ட்ட என்ன விளக்கம் இருக்கோ அதை அவர் பேசுவாரு. அவருக்கு வந்து இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும்லாம் அண்ணன் சிந்திக்க மாட்டார். தனக்கு சரி, இதுதான் நியாயம், இதுதான் உணர்வு அப்படின்னு தெரிஞ்சுதான் அதை வெளிப்படையா பேசுறாள் அண்ணன். அதனால அப்படிதான் பேசி வந்துச்சு, அப்படிதான் போகும். நிம்மலுக்கு முக்கியமான ஒரு கேள்வினா, அண்ணன் சீமான் அவர்கள் என்ன ஒரு சர்ச்சைக்குரிய பேசிட்டாலும் உடனே விவாதங்கள் எடுப்பாங்க. சீமான் இப்படி பேசிட்டா இருப்பாங்க அப்படின்னு. இந்த விஷயத்த மட்டும் என்ன விவாதத்துக்கு எடுக்காம இருக்காங்க? இல்ல விவாதத்துல எடுத்திருக்காங்க. பொண்ணோட இந்த தமிழ் முரசுல இடுமான கார்த்தி பேசியிருக்காரு. அதெல்லாம் விவாதம் போயிட்டு இருக்கு. இப்ப ஹாட் டாபிக் அதுதானே, அதனால விவாதம்லாம் போயிட்டு இருக்கு. என்ன எனக்கு ஒரு வருத்தம்னா, திராவிடத்தை பேசவும் திராவிட சித்தாந்த அந்த அமைப்புகள்லாம் வந்து தெருவுல வந்து சண்டை போடுறாங்க. ஆனா இந்த தமிழ் தேசிய அமைப்புகள் மற்ற அமைப்புகள்லாம் அமைதியாவே இருக்காங்க. என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல நமக்கு. தமிழர்களுக்குள்ளே தனியே பகை இருக்காங்க. இல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஒருவேளை அண்ணன் வந்து சண்டை போட்டு இருக்காரு, நம்ம இடையூறா போக வேண்டாம்னு நினைக்கிறாங்களா, இல்ல சீமானுக்கு தானே பிரச்சனை, நம்ம ஏன் அதுக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. எந்த தமிழ் தேசிய அமைப்புகளும் ஆதரவு கொடுக்கல, வெளிப்படையா வரலையே. நேரம் வந்திருக்கணும்ல, நீ சீமானை கண்டிச்சுன்னா நான் உன்னைய கண்டிப்பேன் அப்படின்னு வெளில வரணும். பாரிசாலன் வரணும், வெற்றி குமரன் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு, அவரும் வரணும். இல்ல மற்ற அரசு, இப்ப வேல்முருகன் வரமாட்டாரு. காரணம் என்ன, அவரும் பெரியார் ஆதரிக்கிறவர். பாட்டாளி மக்கள் கட்சி வராது, அதுவும் பெரியார் ஆதரிக்கிற கட்சி. திருமாவளவனும் அவரோட கருத்தை எதிராகவே பதிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் அவங்கள தாண்டி பெரியாரை எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு தமிழ் தேசிய அமைப்புகள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா அவங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஏன் அமைதியா இருக்காங்கன்னு தெரியல. பார்ப்போம், ஒருவேளை இந்த பரபரப்பு அடங்கின பிறகு அவங்க வெளியில வந்து பேசினாலும் பேசுவாங்க. கலந்து கொண்டு நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணீங்க, மக்கள் சிந்திப்பாங்க. நன்றி, வணக்கம். நன்றி.